ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் நியூ டெக். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ பிராண்ட்ல இருந்து விவோ V30e அப்படிங்கிற மொபைல் ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். விவோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விவோ V30, V30 Pro அப்படிங்கிற ரெண்டு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனோட ஸ்பெஷல் வெர்ஷனான விவோ V30e அப்படிங்கிற மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நாம இன்னைக்கு அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மொபைல் ஃபோனுக்கான டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் விவோ பிராண்டோட சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. விவோ V30e இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்த உடனே பேக் சைடில் டச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சொரசொரான்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த கலர் வந்து சில்க் ப்ளூ அப்படிங்கிற கலரு. மொபைலோட பாட்டம் சைடில் விவோ அப்படின்னு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் சோனி IMX882 அப்படிங்கிற கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. வித் ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4K வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம். செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விவோ V30 Proல பார்த்தீங்கன்னா RR லைட் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த விவோ V30e மொபைல் ஃபோனில் RR லைட் கேமரா சைஸ்க்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்ல 3D ஸ்லிம்மஸ்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட் அண்ட் 4K வீடியோ சப்போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சில்க் ப்ளூ அப்படிங்கிற கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெட் அப்படிங்கிற இன்னொரு கலரு. ரெண்டு கலருமே பார்த்தீங்கன்னா திக்னஸ் அண்ட் வெயிட் ரெண்டுமே வேரி ஆகுது. இந்த சில்க் ப்ளூ அப்படிங்கிற கலரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 179 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதே இன்னொரு கலர் வந்து வெல்வெட் ரெட் அப்படிங்கிற கலர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 7.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 188 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட டாப் சைடில் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் கிரில், டைப் C சார்ஜிங் போர்ட் அண்ட் மைக், அப்புறம் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IP64 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 6 Gen 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா FunTouch OS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 28,000க்கும், 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 30,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கை மொபைல்ஸ் வேலூர். தேங்க்யூ.